எபிசோட் 72ல் பாண்டி வந்து வெற்றியை திட்டிட்டு இருக்காரு. டே அவர் வந்து உன்னோட உழைப்பு திருடாருடா, நீ பண்ண டிஷ் அவர் பண்ண டிஷ்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காரு. 3 டைம்ஸ் ஸ்டார் ஷெஃப் வின் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ கீழ்த்தனமாக நடக்கிறாரு, சி இதெல்லாம் ஒரு கெத்தா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. திட்டும்போது வெற்றி வந்து என்ன எல்லாருமே எப்போ பார்த்தாலும் ஸ்டார் ஷெஃப்னு சொல்கிறீங்க, அது நான் அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு. ஆமாடா, எல்லா ஷெஃபோட ட்ரீமே அதுதான். நீ மட்டும் அந்த ஸ்டார் ஷெஃபில் வின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, இந்தியாவில் உள்ள எவ்வளோ பெரிய ரிசார்ட் இருந்தாலும் வெத்தலை பார்க்க வச்சு எடுப்பாங்க அங்கே வந்து வேலை பார்க்கறதுக்கு, அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியாவிலே டோட்டலாக 20 ஸ்டார் ஷெஃப்ஸ் தான் இருக்காங்க. அதுலேயும் தமிழ்நாட்டில் 3 ஸ்டார் ஷெஃப் தான் இருக்காங்க. அதுக்கு கீழே ட்ரைனிங் எடுத்த ஒருத்தரால தான் அதில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். ஸோ நீ பகல் கனவெல்லாம் காணாத, வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வெற்றி வந்து மனசுக்குள்ளே எல்லாரும் வெற்றிக்கு கிளாப் பண்ணுற மாதிரி யோசிச்சு பார்த்து கனவு காண்றாரு. நெடுமாறன் வந்து மெயின்டெனன்ஸ் டீமை திட்டிட்டு இருக்காரு. எவ்வளோ நாள் கழிச்சு தான் என்னோட கிச்சனை கையில் கொடுப்பீங்க, சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அவங்களும் நீங்கள் நைட்டுக்குள்ள முடிஞ்சிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நெடுமாறனுக்கு ஒரு கால் வருது. கால் வந்துட்டு ஹலோ நான் மார்ட்டின் பேசுகிறேன் அப்படின்னோடனே, ஓகே எந்த மார்ட்டின் அப்படின்னோடனே, எனக்கு நீங்கள் தனியாக வந்து குக் பண்ண தரணும் அப்படின்னோடனே, எந்த ஈவெண்ட்டுக்கும் நான் தனியாக குக் பண்ணுறதில்ல சார், ப்ரைவேட் டைனிங்லாம் நான் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் ரொம்ப பொலைட்டாக பதில் சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் முன்னாடி பண்ணியிருக்கீங்களே 15 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியமங்கலத்துலலாம் பண்ணியிருக்கீங்களே, ஸோ எனக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே, ஆமாம் சார் நான் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ நான் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்போ சத்தியமங்கலத்தில் குக் பண்ணது ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நெடுமாறன் ரொம்ப கோவமாக, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சார், இனிமேல் என்னை கூப்பிடவும் செய்யாதீங்க, டோன்ட் கால் மீ அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதுக்கப்புறமா ஜான் வந்துட்டு நெடுமாறன் சார் வந்து ஷெஃப்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அவர் காதே கேட்கல. அதனால் ஜான் பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போ வெற்றி வந்து ஸ்டாக் செக் பண்ணுறாங்க. அங்கே ஸ்டாக் எல்லாம் ஆல்மோஸ்ட் தீர்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கடைக்காக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. இது எல்லாத்தையுமே ஐஷு நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறமா வெற்றிக்கு ஒரு கால் வருது. அதனால் வெற்றி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ஐஷு வந்துட்டு அந்த நோட்டில் என்னெல்லாம் ஸ்டாக் இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐஷு கிளம்பிடுறாங்க. இப்போ வேணி அந்த சிசிடிவி ஆஃபீஸ் போய்ட்டு ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வேணி வந்து பிரியா எங்கே போனாங்க, அவங்களோட ஃபுட்டேஜ் தான் வேணும்னு கேட்டிருப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு நெடுமாறன் சாரோட பேர் சொன்னதுனால அவங்க வந்துட்டு நெடுமாறன் சாரை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மொத்தமாக 3 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஷெஃப் ஜான், இன்னொன்று வெற்றி, ஒன்று பிரியா அப்படிங்கிறாங்க. ஜான் வந்து ஆப்வியஸ்லி அவர் கூட தான் இருப்பார். வெற்றிக்கு வேறு வேலையில் சமையல்னு அவர் பின்னாடி சுற்றிருப்பான். பட் பிரியா இதுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்காகி வேணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃபுட்டேஜ்லாம் காட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் நெடுமாறனை வந்து பிரியா ஃபாலோ பண்ணுறதை காமிச்சு கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அவர் சொல்கிறார், எங்கே போனாலும் அந்த பொண்ணு மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்குது, அதையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு. சரி இது எல்லாத்தையுமே எனக்கு நீங்கள் என்னோட ஃபோனில் சேவ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு வேணி கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜையும் காமிச்சிட்டு ஃபோன்லேயே சேவ் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷெஃப் ஜான் வந்து திரும்பவும் நெடுமாறனை வந்து கூப்பிடுறாங்க. அப்பவும் அவர் ஷாக்லேயே உட்காந்துருக்காரு. நெடுமாறன் வந்து பழைய சீன்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறாரு. அந்த பழைய சீன்ஸில் ஒருத்தர் வந்து காலில் போட்டு போலீஸ் எல்லாம் அடிக்கிற மாதிரி மிதிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய கார் போகிறப்போ அந்த காரில் குனிஞ்சு கண்ணாடியை பார்த்து கஞ்சா கருப்பு பேசுகிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அது நமக்கு பிளர்ட் இமேஜாக தான் காட்டுறாங்க, கிளியராக காட்டலை. ஜான் வந்து சத்தமாக நெடுமாறனை கூப்பிட்டுட்டு, சார் இந்த மந்தோட ப்ராஃபிட், இந்த மந்த் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இது தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி ப்ராஃபிட் மார்ஜின் என்ன அப்படின்னு சொல்லி நெடுமாறன் கேட்குறாரு. அதுக்கு வந்து பிரேக் ஈவன் தான் சார், லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னோடனே, அப்படி அப்போ பேண்ட்ரி அப்படின்னோடனே, பேண்ட்ரி வந்து 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணி 3 lakhs வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10% எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டு. நமக்கும் அந்தளவுக்கு இன்கம் வந்திருக்கு, பட் நமக்கு செலவும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேணால் இப்போ ரகுபதி சார் கிட்ட சொல்லி பேண்ட்ரியை கிச்சன் கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது கேட்டு நெடுமாறனுக்கு அது பிடிக்கல. அவர் வந்து எரிச்சலாகி ஜான் அங்கே தான் அனுப்பிடுறாரு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பேண்ட்ரியில் வேணி வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, பிரியா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வெற்றி உள்ளே வந்து பார்த்தா வெற்றியோட அந்த எந்த ஸ்டாக்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எழுதியிருப்பார் இல்லையா, அந்த நோட்ஸில் வந்து ஒரு எல்லோ கலரில் சிட் இருக்கும். அதில் செந்தூர் அம்மன் ஆர்கானிக் ஷாப்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பரும் இருக்கும். உடனே ஒரு கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே அந்த செந்தூரம்மன் ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு, நீங்கள் ஆர்ஆர் ரிசார்ட் தானே, இப்போ தான் ஃபோன் பண்ணி லிஸ்ட் ஃபுல்லாக கொடுத்தாங்க, எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக இருக்குது, எப்போ வேணால் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து வெற்றி தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்டே அது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு வேணிக்கிட்டே காட்டுறாங்க. அப்போ வேணி வந்து இது ஐஷோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு வெற்றிக்கு தலைக்கால் புரியல சந்தோஷம். அந்த டைமில் ஐஷு வராங்க. ஐஷுவை தனியாக ரசிக்கிறாரு. நேராக போயிட்டு பாண்டிக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணுறாரு. ஐஷு தான் இது ஃபுட்டெல்லாம் வந்து சோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காடா, காலேஜ் டைம்லேயே அப்படி தானா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கிச்சன் ரெடி ஆயிரும்னு நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி நைட்டு நாளைக்கு கிச்சன் டீம் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்குள்ளாடி நான் இன்றைக்கி நைட்டு போய் ஒரு வாட்டி கிச்சனை பார்த்துட்டு வந்துடுவேன், ரொம்ப நாள் ஆசை எனக்கு கிச்சனுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து பாண்டிக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ட்டின் வந்து நேராக ரெசார்ட்டுக்கே வந்துட்டார் நெடுமாறனை பார்க்குறதுக்கு. வந்து பார்த்து அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்க கிட்ட, எனக்கு இப்போ நெடுமாறனை பார்க்கணும், தட்ஸ் இட், அவர் பிஸியாக இருக்காரா இல்லையாங்கிறதுல எனக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே பிரியா அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு இவர் நெடுமாறனை பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிரியா பார்க்குறாங்க. இவர் ரூம் சர்வீஸும் ஓடி போயிட்டு நெடுமாறனை கூப்பிட்றாங்க. உங்களை பார்க்க மார்ட்டின் ஒருத்தர் வந்திருக்காருன்னு. உடனே நெடுமாறன் கூப்பிட்டு கேட்குறாரு, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, யார் நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னோடனே, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்காது, ஆனால் லூத்தர்னு ஒருத்தர் தெரியும்ல, 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதை இப்போவும் இன்னொரு ஆளுக்கு பண்ணணும்னு சொல்லி லூத்தர் ஆசைப்படுறாங்க அப்படின்னோடனே, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நெடுமாறன் சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் பண்ணித்தான் ஆகணும், நான் தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், பட் லூத்தர் வந்து ஆப்ஷன்லாம் கொடுக்கல,
இந்த ஃபோட்டோ, இந்த கவருக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது, இதை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறத ஒழுங்காக கேட்டுருங்க அப்படிங்கிறாங்க. பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அப்படி நெடுமாறன் ஷாக் ஆகி நிற்கிறாரு. அப்புறமா அந்த மார்ட்டினும் கிளம்பிடுறாரு. இப்போ நைட் ஆகிடுச்சு. வெற்றி வந்து கிச்சனுக்குள்ளே பார்க்கறதுக்காக வராரு. கிச்சனை பார்க்கணும்னு சொல்லிட்டு மொபைலில் லைட் அடிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. டக்குன்னு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. இது தேவையில்லாத வம்பில் போய் வெற்றி மாட்ட போகிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த டைமில் நெடுமாறன் உள்ளே இருந்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸை பார்க்குறாரு. இவங்க கொடுத்த ஃபோட்டோவை நமக்கு காட்டலை, பட் நெடுமாறன் அகெயின் அந்த கஞ்சா கருப்பு காரை பார்க்குறது, கஞ்சா கருப்பு போலீஸ் போட்டு அடிக்கிறது, இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. நமக்கு இதெல்லாம் இந்த பழைய சினிமாவில் காட்டுற மாதிரி சீன்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் தான் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.